ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அடுத்ததான் நம்ம வந்து ஒரு பிஆர்ஓ ஒரு ரேங்க் மேட்ச் போறோம்னா நமக்கு வந்து சிஎஸ் அநேகமாக சிஎஸ்ன்னு சொல்லணும். அளவுக்கு நம்ம வந்து எஃபிபி மூடு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது நான் ஏற்கனவே போட்டுப்பேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த விஷயத்துக்கு போகலாம். அநேகமாக என்னதை பற்றி சொல்கிறேன்னா அநேகமாக அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது என்னதுன்னா ஷார்ட் ஃபார்மாக ஸ்வீட்டாக சொல்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து டைமண்ட்ஸ் பற்றி பேசிட்டு இருந்திருப்பாங்க. நிறைய பேர் முடியாது எப்படின்னா நம்ம கன்ஃபார்மாக நான் ஏற்கனவே சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு தெரிஞ்சுக்கேன். கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து டைமண்ட்ஸில் கிஃப்ட் வேணால் பண்ணி விடுறேன். நீங்கள் எப்படி காசு அனுப்பிச்சு கூட யாருக்கு தெரியாது. அநேகமாக நம்ம எப்படி கிஃப்ட்டு அனுப்பிச்சி விடலான்னு நம்ம சொல்லலாம். அநேகமாக அதை பற்றி வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம். அநேகமாக நமக்கு வந்து இப்போ வந்து பூயா பாஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் போட போகிறோம். நம்மளுக்கு வந்து இந்த பூயா பாஸ் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். அநேகமாக நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பூயா பாஸ் தான் நமக்கு வந்து அடுத்த வரப்போகிற ஒரு மெயின் புது பூயா பாஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கன் ஸ்கின் வந்து நம்மளுக்கு தரப்போகிறாங்க. இந்த கன் ஸ்கின் வந்து ரொம்ப சூப்பரான கன் ஸ்கின் நிறைய பேர் சொல்கிறாங்க. இது வந்து அந்த ரேஞ்ச் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வந்து வாத்துன்னு ஒரு பெட்டு வேற வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது பார்க்க போது நமக்கு தெரியல இது ஒரு பெட்டு தான்னு. நமக்கு இதே மாதிரி ஒரு நிறைய புது புது ஈவெண்ட்ஸு அது இதுன்னு வரப்போகுது. அது வந்து நமக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். இந்த பாம்பு வந்து ஃப்ரீயாக தான் விட்டு ஆகணும். அன்றைக்குமா அடுத்தது இந்த எமௌண்ட் வேறு நமக்கு வந்து ப்ரீமியமில் விட போகிறாங்க. அன்றைக்குமா நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வந்து அடுத்தது இந்த பண்டில் தாங்க. இந்த பண்டில் வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. அன்றைக்குமா இந்த பண்டில் இந்த வாத்து வந்து நடக்கிற மாதிரி ஏதாவது வச்சாங்கன்னு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அன்றைக்குமா அது மாதிரி நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அன்றைக்குமா நமக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்துச்சு. நான் சொல்கிற அளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸு லைக்கு கமெண்ட்ஸும் நமக்கு வந்துச்சுன்னா நான் வந்து ஒரு வீடியோ போடுவேன். அந்த வீடியோவில் வந்து நமக்கு வந்து எவ்வளோ கமெண்ட் வருது யாரோட கமெண்ட்லாம் பார்த்துட்டு நம்ம இது பண்ணுவோம். அன்றைக்குமா அடுத்த ஆகஸ்ட் பூயா பாஸ் இதுதான் தெரிஞ்சுக்கோங்க. ஆகஸ்ட் என்னடா டே எல்லா பூயா பாஸும் இப்போவே சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. இந்த ஈவெண்ட் வந்து பூயா பாஸோட முடிச்சிடலாம்னு நினச்சேன். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து இது பார்த்துட்டே இருங்க, செம்மையாக இருக்குது. இது வந்து நமக்கு வந்து ஓல்டு பைரட் மாதிரி இது விட போகிறான்னு நினைக்கிறேன். ஆனால் நமக்கு வந்து இந்த உட்பக்கர் கன் ஸ்கின்னு இதில் வரப்போகுதுன்னு கன்ஃபார்ம் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தது வந்து செப்டம்பர் மந்த் பூயா பாஸ் பார்த்துடலாம். அடுத்ததான் நமக்கு வந்து இந்த பேக் ஸ்கின் வேற விட போகிறாங்க. இந்த பேக் ஸ்கின் வந்து நமக்கு வந்து கீழே தொங்கிட்டு இருக்கும். அது வந்து நம்ம நடக்கும் போது பறக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இந்த பாம் வந்து நம்மளுக்கு பெரிய எஃபெக்ட்ஸ்னா ப்ரீமியமில் தான். அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு குட்டி எஃபெக்ட்லாம் நமக்கு வந்து இதில் விட்டுறாங்க ஃப்ரீயாக வருதுல. அடுத்ததான் நம்மளுக்கு வந்து இந்த எமௌண்ட் ஒன்று வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் காமெடியான எமௌண்ட்டாக தான் இருக்கும். இந்த எமௌண்ட் வந்து எப்படி இருக்குன்னு நான் வந்து ஒரு வீடியோவில் கூட போட்டிருப்பேன். நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். அடுத்ததான் நமக்கு வந்து இந்த பண்டிலு நான் ஒரு காலு காணோம். இந்த பண்டில் வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஆனால் நான் இது வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்காக இந்த பண்டில் வந்து நமக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். நான் வந்து ஒரு 3 ஃபிங்கர்ஸ் வேறு இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்ததான் நம்ம ஒரு ட்ராக் வேறு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்த வீடியோ நமக்கு வந்து அந்த ட்ராக் வரும்னு தெரிஞ்சுருக்காங்க. அந்த ட்ராக் வந்து ட்ரீம் ட்ராக்னு தெரிஞ்சுருக்காங்க. ஆனால் அது வந்து ட்ரீம் ட்ராக்னு வச்சுருக்கேன். நம்மளோட சேனல் இது வச்சு நம்ம வந்து ட்ரீம் ட்ராக்னு வச்சுருக்கோம். அந்த ட்ராக் தான் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். M10 வந்து இந்த பார்த்தீங்கன்னா 3 ஃபிங்கர் ப்ராக்டிஸ் பண்ணோம் இது இல்லை. அடுத்ததான் நீங்கள் பாருங்க இந்த ஒரு எமௌண்ட்டா இது டெத் பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். டெத் பாக்ஸு இந்த லட்சத்தில் விட்டு வச்சுருக்காங்க. அடுத்தது நமக்கு இந்த டெத் பாக்ஸு அடுத்து இந்த ஸ்கேட்டிங் போர்டு நான் ஏற்கனவே இந்த செப்டம்பர் மந்த் பூயா பாஸ் போட்டிருப்பேன். இப்போ தான் நம்ம வந்து ஆகஸ்ட் மந்த் பூயா பாஸும் செப்டம்பர் மந்த் பூயா பாஸும் எடுத்து போடுறோம். அடுத்த மந்த் பூயா பாஸ் நான் ஏற்கனவே போட்டிருப்பேன். இது வந்து அடுத்த நமக்கு ரொம்ப நாள் கழிச்சு OB44 இது OB45 பிளாஸ்மா கன் ஸ்கின்னு. OB44 தான் நமக்கு வந்து பிளாஸ்மா விட்டுருந்தான். அப்போ OB45 நமக்கு கன் ஸ்கின்னோட போகிறான்னு தெரிஞ்சுக்கோங்க. OB45 46 நினைக்கிறேன். அநேகமாக இது வந்து பூயா பாஸில் தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அநேகமாக நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த பேக் இது இன்னும் லெஜெண்டரி பேக் கிடையாது.
இந்த அமௌண்ட் நான் போன இதில் சொல்ல மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இன்னும். அடுத்தது நமக்கு வந்து இந்த பார்க்குறதுக்கே ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மலாக பயங்கரமாக. இது வந்து என்ன வகையான பூயா பாஸ்ன்னு தெரியல. ஒரு பயங்கர ரிச்சான பூயா பாஸ் மாதிரி தான் தெரியுது. அப்போனா இந்த பூயா பாஸை கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதிகமாக நமக்கு வந்து எப்படி எப்படின்னு நம்ம டைமண்ட் செலவு பண்ணலாம்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து டைமண்ட் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதிகமாக இந்த வீடியோ நம்ம வந்து இதோட முடிச்சதான்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து டைமண்ட் வந்து கன்ஃபார்மாக நான் வந்து சொல்லிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்கு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.